ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஃபன் vlog 36. கைஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமாங்க கைஸ், இன்னைக்கு தமிழ்நிலே பார்த்து வந்துருப்பீங்க. பேசிக் சர்வீஸ் எப்படி பண்ணலாம், அதாவது ஸ்கூட்டி எல்லாம் இருக்கு இல்லையா, டூ வீலர், அதெல்லாம் பேசிக் சர்வீஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் என்னுடைய ப்ரொஃபஷனல் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது தான். ஆமாங்க கைஸ், எல்லாமே நம்ம ஆட்டோமொபைல். இப்போ கூட நான் ஒரு ஷோரூமில் அங்கே தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நான் என்னுடைய நாலேஜ் எல்லாமே ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்டது தான். ஓகேங்களா? ஸோ அதிலிருந்து நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த பேசிக்காக ஒரு சர்வீஸ் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம் பேசிக் சர்வீஸில், அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ தான் காமிக்க போகிறேன். ஓகேங்களா? அது வந்து முக்கியமாக ஸ்கூட்டி லேடிஸ்லாம் இருப்பாங்க. லேடிஸ் தான் அதிகமாக ஸ்கூட்டிஸ் எல்லாம் ஓட்டுறாங்க. இப்போ அதிகமாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா. ஸோ அவங்க லேடிஸ்க்கெலாம் அது இப்போதைக்கு தெரியாது, தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் இந்த ஒரு வீடியோ. ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்தாச்சு கைஸ். இதுதான் ஸ்கூட்டி. இப்போது இந்த ஸ்கூட்டிக்கு தான் நம்ம சர்வீஸ் பண்ண போகிறோம். எந்த ஸ்கூட்டின்னு உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஸ்கூட்டி என் ஒய்ஃபுக்கு வாங்கிட்டு இருந்தோம்ல, அந்த ஸ்கூட்டி தான் கைஸ் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம். சரி கைஸ், நீங்கள் சர்வீஸ் பண்ணும்போது பார்க்கலாம் என்னென்னு. அதே மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஓகே கைஸ். கமுத்திட்டார் அண்ணன், ஒரே கமுத்திட்டார். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாட்டர் வாஷ் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த சர்வீஸ் தான். ஃபுல் வாட்டர் வாஷுங்க. நல்லா கழட்டி குடிச்சு மேந்து சர்வீஸ் பண்ணிருக்காப்புல அண்ணன் ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணுறாப்புல. கைஸ், பார்த்தீங்களா எல்லாம் கழட்டியாச்சு. ஆயில் போல்ட்டு செம்ம டைட்டுங்க. கழட்டினதே இல்லையாட்டுக்குது ஆயில. அப்புறம் வெட்டி தான் எடுத்தோம். வெட்டி தான் ஃபுல்லாக எடுக்க வேண்டியதாக போச்சு. அவ்வளோ டைட்டாக இருந்தது. அப்புறம் ப்ளக்கு கழட்டி பார்த்ததுல ப்ளக்கும் சுத்தம் அவுட்டு. ஃபுல்லாக ப்ளக்குமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக அவுட்டுங்க. இப்படிதான் இருக்குது. அதுக்குதான் புது பிளக் போடுது. பிளக் மாட்டிட்டியானா? பிளக் காமிங்களா அண்ணன் மாட்டிட்டாரு. அப்புறம் இந்த ஓரிங் இருக்கு கேஸ். இதுல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஓரிங்கு எங்கண்ணா அது, இந்த ஹெட் ஓரிங்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு. அதனாலதான் ஃபுல்லா உங்களுக்கு ஆயில் லீக் ஆகிட்டே இருந்துருக்குது இன்ஜின்ல இருந்து, இந்த மேல ஹெட்ல இருந்து. மற்றபடி எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் அப்படியே சர்வீஸ் ஓவர்னா பண்ண வேண்டியதுதான் சொன்னேன். மக்களே, பார்த்தீங்கன்னா பேசிக் சர்வீஸ் அப்படின்னா முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ஜின் ஆயில் தான். ஒரு வண்டிக்கு எப்போவுமே அந்த இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஒரு ஸ்கூட்டிக்குலாம் ஒரு 2000 கிலோமீட்டர் ஓட்டலாமண்ணா. 2500 3000 கிலோமீட்டர் அதுக்குள்ளே ஓட்டலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் நம்ம ஒரு இன்ஜின் ஆயிலில் ஓட்டவே கூடாது. இதே பாருங்க, இவங்கள மாற்றி பல வருடங்கள்ல இருக்க மாட்டேங்குது. ஆயில் போல கட் பண்ணி கழட்டுற நிலைமைக்கு இருக்குது. அவ்வளோ டைட்டாக இருந்துருது. இது ஆயில் ஃபில்ட்ரு. இது வந்து மாற்ற தேவையில்லை. இது வந்து நம்ம வாஷ் பண்ணி சுத்தமாக பெட்ரோலில் வாஷ் பண்ணி போட்டாலே போதும். அதுக்கப்புறம் என்னன்னா பிரேக்கெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் பிரேக் ஷூ, ரியரில் பிரேக் ஷூ, அதுக்கப்புறம் கிளச்சு, ஏர் ஃபில்ட்ரு, ஸ்பார்க் பிளக்கு. ஸோ இதெல்லாம் தான் முக்கியம். இதெல்லாம் பேசிக் ஒரு வண்டிக்கு நம்ம பண்ண வேண்டியது. இதெல்லாமே ஒரு பீரியாடிக் மெயின்டெனன்ஸும்பாங்க. ஒரு 3000 கிலோமீட்டருக்கு நம்ம ப்ராப்பராக ஜென்ரல் செக்கப்பு, ஜென்ரல் சர்வீஸு, ஒரு வாட்டர் வாஷு, ஆயில் சர்வீஸு, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வண்டி என்றைக்குமே லைஃப் வரும். ஷோரூமில் சொல்கிற மாதிரி அவங்க லைஃப் கொடுப்பாங்க. என்னன்னா அதை கொடுத்துரு, இது மட்டும் பார்த்தீங்களா, ஒரே நிமிஷம்ண்ணா. கைஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வண்டியோட பழைய
பெல்ட்டு, ஏர் ஃபில்ட்ரு. இப்போ புதுசு அதில் போட்டாச்சு. இப்போதான் போட்டு ஏர் ஃபில்ட்ரு புதுசு போட்டு ரெடியாக வச்சுருக்குது. நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் போது. இது புது பெல்ட்டு. அப்புறம் இந்த ரோலர் கிளச்சு, இந்த ரோலரு, இந்த புஷ்பின்னு இதுக்குள்ளே வரும். இந்த புஷ்பின்னு அதெல்லாமே மாற்றிக்குது. அப்புறம் அப்போ தான் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக ஓடும் வண்டி. ஸோ அதனால தான் கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வண்டிக்கு என்னென்ன மாற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் ஆயிலு, கீர் ஆயிலு, அப்புறம் பெல்ட்டு, அப்புறம் பெல்ட்டுக்கு அந்த கிளச்சுக்குள்ளே வர ரோலரு, வி பின்னா என்ன பின்னாது வி புஷ்ஷு, அப்புறம் வேற என்னென்னா ஸ்பார்க் பிளக் மாற்றிக்குது, எக்ஸ்லேட்டர் கேபிள் மாற்றுது, ஏர் ஃபில்டர் மாற்றிருக்கு, வேற என்ன மாற்றிக்குது, ஹெட் கவர் ஓரிங் மாற்றி இருக்குதுங்க. அப்புறம் சைடு ஸ்டாண்டு மாற்றணும். ஸோ இத்தனையும் பண்ணுது. அது போக இது நல்ல ஜென்ரல் செக்கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கீர் ஆயில் ஊற்றிட்டு இருக்கோம். கீர் ஆயில் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஊற்றணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டியூப்ல தான் வரும் கீர் ஆயில். இது வந்து இன்ஜின் ஆயில், வால்வோலின். அப்புறம் சைடு ஸ்டாண்டு இதில் போயிடுச்சு. ஸோ சைடு ஸ்டாண்டு நம்ம மாற்றணும். ஏர் ஃபில்ட்ரு, ஹெட் ஓரிங்லாம் மாற்றி நீட்டாக பேக்கிங் பண்ணியாச்சுங்க. அப்புறம் எக்ஸ்லேட்டர் கேபிள் ரொம்ப டைட்டாக இருக்குது. சரி, அதையும் மாற்றி விட்டுடலாம். ஏன்னா நம்ம லேடிஸ் ஓட்டுறது, ஸோ அவங்களுக்கு தெளிவாக இருக்கணும். நம்மனா எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி எங்கேயாவது ஒன்று உருட்டிட்டு கூட வந்துடலாம். லேடிஸ் எல்லாம் பாவம், அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அதனால தெளிவாக எல்லா வேலையும் பண்ணி கொடுத்தணும்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணுது. சரிங்களா, அண்ணா இன்ஜின் ஆயில் ஊற்றுறாப்புல. இன்ஜின் ஆயில் கைஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் எல்லாம் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு கைஸ். வண்டியெல்லாம் சர்வீஸ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் ஃபுல் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வண்டி போய் டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு வந்துட்டேன். வண்டி பக்காவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுது. வர நம்ம பேசின அந்த கம்ப்ளைண்ட் எல்லாமே அரெஸ்ட் ஆகிடுச்சு. வண்டி சூப்பராக இருக்குது. ஸோ இதுலேருந்து என்னென்னா, வண்டியை பேசிக்காக எப்படி சர்வீஸ் பண்ணுறது, அண்ட் தென் ஏதாவது ஒரு இப்போ நம்ம செகண்ட்ஸ் வண்டி வாங்குகிறோம், இல்லை ஓட்டி பழக்கு சம்திங் எதுக்காவது ஒன்று செகண்ட்ஸ் வண்டி வாங்குகிறோம் அப்படின்னா கம்பல்சரி ஒரு சர்வீஸ் பண்ணணும். சர்வீஸ் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம டேஸ்ட்டுக்காக இருக்கட்டும், அவங்க பண்ணாங்களோ பண்ணலையோ, ஃபர்ஸ்ட் ஓனர் பண்ணாங்களோ பண்ணிக்க மாட்டாங்களோ தெரியாது. ஸோ ஓகே, நம்ம வாங்கி நம்ம டேஸ்ட்டுக்கு வச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கணும். வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் பண்ணியாச்சு, பக்காவாக பண்ணியாச்சு. ஓகேனா சூப்பராக இருக்குது வண்டிக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இப்போ பண்ண ஆயில் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம் ஒரு ஸ்கூட்டி அப்படியெல்லாம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸ்கூட்டியெல்லாம் 3000 கிலோமீட்டர் ஓட்டிட்டு கிலோமீட்டர் நோட் பண்ணி வச்சுட்டு கிலோமீட்டரை செக் பண்ணிக்கணும் அப்பப்போ எவ்வளோ கிலோமீட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், ஒரு பேசிக் மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு வண்டிக்கு கம்பல்சரி தேவை. அது இருந்தால் மட்டும்தான் வண்டியோட பார்ட்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்ஜினாக இருக்கட்டும், லைஃப் கம்பல்சரி தரும். நான் ஒரு இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஓகேங்களா, ஸோ ஓகே கைஸ், ஓகே. இன்னைக்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இங்கேயே போயிடுச்சு, ஒர்க் ஷாப்லேயே ஈவினிங் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்கூட்டி வந்து ஒர்க் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம். ஸ்கூட்டி வந்து கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும், அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே இடந்தெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேலை செய்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் லேட் ஆயிரும். என்னை பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஏதோ நான் வந்து வேலை செஞ்சு எல்லாம் இது பண்ணிட்டு இருந்த மாதிரி ஃபுல்லாக அவ்வளோ டயர்ட் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ஃபேஸில் அவ்வளோ டல் ஆகிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே கேஸ், இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட, ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கணுன்ட்டு எனக்கும் ஆசையாக இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு பெரிய பூஸ்டப்பாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ. உங்களுடன் விடைபெறுவது உங்கள் அர்பாத்.